முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பத்ரி மேடம் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் மாஸ்டர் எல்லாருக்குமே நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி மாஸ்டர்ஸ். என் பேர் ஸ்ரீனிஜா, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மாஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பகவத்கீதைல சில ஸ்லோகங்கள் பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ். பகவத்கீதை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் செய்தது அப்படின்ட்டு இல்லையா? யுத்த டைம்ல ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னது. சோ இந்த ஒரு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் எடுத்து நாம பைஹேட் பண்ணி அதனுடைய விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்லோகம நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வேற எந்த ஒரு ஃபாலோ பண்ண தேவையில்லை மாஸ்டர்ஸ். எல்லாமே இந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. சோ அதுல இன்னைக்கு 2வது அத்தியாயத்துல சில ஸ்லோகங்கள் பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ். ஏன்னா பகவத்கீதை அப்படின்றது டோட்டலா 701 ஸ்லோகம் இருக்கு மாஸ்டர்ஸ். நார்மலா நமக்கு இது பத்ரிஜி சார் எழுதின பகவத்கீதை. அதே சேம் தான். 701 ஸ்லோகத்துல சார் ஒரு 100 ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கா அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அது தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. சோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வாங்கி படிக்கலாம் மாஸ்டர்ஸ். ரொம்ப ஈஸியா ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கம் கொடுத்திருப்பாரு சார். சோ அதுல இருந்து சில ஸ்லோகங்கள் மாஸ்டர்ஸ். எல்லா பகவத்கீதையில என்ன ஸ்லோகம் இருக்கோ அதே ஸ்லோகம் தான் 701 ஸ்லோகத்துல இவர் ஒரு 100 ஸ்லோகாஸ் இம்பார்ட்டன்ட். இதனுடைய மீனிங்ஸ் தான் அந்த 701 ஸ்லோகம் உடைய சாராம்சமும் இந்த 100 ஸ்லோகத்துல இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சோ அதுல 2வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகம் மாஸ்டர். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சயா சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. யோகஸ்த குரு கர்மாணி அப்படின்னா இப்ப நம்ம எந்த ஒரு வேலை இருந்தாலும் எந்த ஒரு செயல் நம்ம செய்யலாம். ஆனா செய்யற கர்மங்கள் நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட செய்யணும். எந்த ஒரு செயலா இருக்கட்டும், நம்ம சாப்பிடுறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், குக்கிங் பண்றதா இருக்கட்டும், டிரைவிங்கா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட செய்யணும். சங்கம் தியக்த்வா தனஞ்சயா. தனஞ்சயானா அர்ஜுனா. ஓ அர்ஜுனா, நீ எந்த வேலை வேணாலும் செய், ஆனா அதோட அட்டாச்மெண்ட் இருக்காத. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச்மெண்டோட நீ இருக்காத. உன்னுடைய வேலை என்ன? ஆபீஸுக்கு போறது, உன் வேலை செய்யறது. அதோட சப்போஸ் நம்ம ஃபுல் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆபீஸ் விட்டு நமக்கு வேற ஆபீஸ் ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப நமக்கு என்ன சொல்றது, ஐயோ நான் என்னுடைய ஒரு வீடா பார்த்தேன், என்னை இப்போ ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அந்த துக்கம் அப்படின்றது வரும். எப்போ நீ ஃபுல் அட்டாச்மெண்ட் இருக்காதோ அப்போ உனக்கு அந்த துக்கம் அப்படின்றது வராது. சித்தியோ சமோ பூத்வா. இப்போ ஆபீசர்னே வச்சுக்கோங்க. உனக்கு சக்சஸா இருக்கட்டும், ஃபெயிலியூரா இருக்கட்டும், உன்னை சப்போஸ் அந்த ஜாப்ல இருந்து ப்ரொமோட்டா பண்ணட்டும், இல்லைன்னா ஜாப்ல இருந்து எடுத்துட்டாலுமே நீ ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் ஆகக்கூடாது, அதுக்காக ஓவர் டிப்ரெஷனும் ஆகக்கூடாது. சமநிலையில இருக்கணும். ஓகே இது இல்லையா, நெக்ஸ்ட் என்ன ஜாப், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஜாப் ஈஸியா கிடைக்கும். ஐயோ எனக்கு ஜாப் போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு துக்கத்திலேயே நம்ம போயிடுவோம். அதுவே அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். சோ சித்தியோ சமோபூத்வா. எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம குக்கிங் பண்றோம், அது நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம என்ன சப்போஸ் உன்னை அப்ரிஷியேட் பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ணலனாலும்
நம்ம வந்து சமபாவத்தோடு இருக்கணும். இது நல்லா இருக்கு அப்படின்னு வீட்ல அவங்க சொன்னாலுமே நம்ம வந்து ஓவரா எப்பவுமே எதுக்குமே ஓவர் இருக்கக்கூடாது. ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஓவரா டிப்ரெஷன்லயும் போகக்கூடாது. சமபாவத்தோடு இருக்கணும். சமத்துவம் யோக உச்சியதே. எப்போ நீ அந்த மாதிரி இருக்கிறியோ அப்போ உன்னுடைய லைஃப்ல உன்னுடைய லைஃப்ல வந்து நீ ஃபார்வர்ட் ஆவ. இப்போ நீ ஜாபா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், நம்ம மேரேஜா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இப்ப பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட்டு டிவோர்ஸ் வரையும் போகுது. எது அந்த மாதிரி ஏன்னா அந்த நமக்கே தெரியும் அது எந்த ஒரு விஷயமும் இல்ல, சின்ன சின்ன சண்டைகள் தான் அப்படின்ட்டு. ஆனாலும் இங்க என்ன அகம் அப்படின்றது எல்லாருக்குமே வருது. என்ன உன் பேச்சு நான் எதுக்கு கேட்கணும், என் பேச்சு தான் நீ கேட்கணும், நான் சொல்றபடிதான் நீ இது பண்ணும். ஒருத்தர் வந்து அங்க ஒரு நிமிடம் வந்து இறங்கி போனா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம அந்த மாதிரி பாக்குறது இல்ல. நான் தான் கிரேட், உன்னை விட நான் தான் கிரேட் அப்படின்ட்டு ரொம்ப அது வந்து ஈகோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அகங்காரத்தோடு நம்ம செய்வோம். அந்த மாதிரி செய்யாம எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ட்டு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். சப்போஸ் அவங்க சக்சஸ் ஆகட்டும், நாம ஃபெயில்யூரா இருந்தாலுமே நம்ம எப்போ டிப்ரெஷனுக்கு போறோமோ அங்கேயே லைஃப் நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஏன்னா டிப்ரெஷன்ல போயிட்டு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் மாஸ்டர்ஸ். ஸோ அதனால எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம சமபாவத்தோட பார்க்கணும். சம யார் சமபாவத்தோட பாக்குறாங்களோ அவன் தான் அதுதான் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜீவாத்மால இருக்கிற நிலையில வந்து பாக்குறது வந்து நார்மல் மனிதர்கள் செய்யுது. பரமாத்மா வந்து யோகத்துல இருக்கிறவங்க செய்யுது. யோகத்துல இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்படி நமக்கு சமபாவம் மேடம் நீங்க சொல்றீங்க சமபாவம் அப்படின்ட்டு, ஆனா எப்படி சமபாவம் வரும் அப்படின்னா, இப்ப எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே அதை ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். வெதர் இட்ஸ் அ சக்சஸ் ஆர் இட்ஸ் அ ஃபெயில்யூர். அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஏத்திக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் அது ஏத்திக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இதனால வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம சமபாவத்தோடு நம்ம பார்க்கணும் மாஸ்டர்ஸ். ஸோ கர்மங்கள் அப்படின்றது நம்ம செய்யணும். கர்மங்கள் அப்படின்னா வேலைகள், எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அந்த செய்யணும். அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம லைஃபே வச்சுக்கோங்க, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து இறந்து போவாங்க. ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப அதுல இருந்து வெளியே வரவே ரொம்ப நாள் ஆகும். ஸோ இருக்கணும் இதோட ஏன்னா இந்த பூலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு டிராமா, இது ஒரு ஸ்கூல் மாதிரி. இந்த டிராமா நமக்கு எப்போ முடியுதோ அப்போ நம்ம இங்க இருந்து போயிடணும் இல்லையா. அது அது நம்ம இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா துக்கம் அப்படின்றது இருக்காது. அட்டாச்மெண்ட் இல்லைன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா துக்கம் அப்படின்றது இருக்காது மாஸ்டர்ஸ். அதனாலதான் எப்பவுமே சமபாவத்தோடு அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம லைஃப்ல ஃபார்வர்டாக நமக்கு வழி இருக்கும் மாஸ்டர்ஸ். அடுத்தது வந்து ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய தஸ்மாத் ஹரி பர்யர்த்தே நத்வம் சோஜித்து மர்ஹசி. இப்போ ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு அப்படின்னா நம்ம பிறக்கிறோம் அப்புறம் இறக்குறோம் இல்லையா. சோ இந்த நம்ம இந்த பூலோகத்துல பிறந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் இறப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஏன்னா இதுதான் இந்த பௌதிக உடலுடைய தர்மம். இத நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நமக்கு துக்கம் அப்படின்றது வராது. இந்த பூலோகத்துல எப்போ இந்த ஜனன மரணம் அப்படின்றது ஜனனம் ஸ்டார்ட் ஆச்சோ, ஸோ ஜனன மரணம் அப்படின்ற சக்கரம் அப்படின்றது கண்டினியூஷன் ஆகும். எப்போ அப்படின்னா எப்போ இது ஸ்டாப் ஆகும்னா எப்போ நீ பரமாத்மாவுக்கு ரீச் ஆகியோ, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம எந்த ஒரு துக்கமும் இல்லாம நம்ம வந்து
வரும். ஆனா ஒரு சில நிமிடங்கள் அது வந்து நம்ம ரியலைஸ் பண்ணும். ஓகே, எதுக்காக இது வந்திருக்கு அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த சீக்கிரமா அதுல இருந்து வெளியேற முடியும் மாஸ்டர்ஸ். இல்லைன்னா அந்த துக்கத்திலேயே நம்ம வந்து நம்மளுடைய லைஃப வந்து போய் நாமளே வேஸ்ட் பண்ணிப்போம் மாஸ்டர்ஸ். ஸோ பிறப்பு அப்படின்றது இந்த பௌத்திக உடலுடைய ஸ்டார்ட் இல்லையா? இறப்பு அப்படின்றது இந்த பௌத்திக உடல் அந்த அப்போ முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ பிறப்பு இறப்பு அப்படின்றது இந்த பௌதிக உடலினுடைய தர்மம். இதுதான் சத்தியம் மாஸ்டர்ஸ். இதுதான் உண்மை. இது நாம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ உனக்கு துக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா அர்ஜுனர் வந்து ரொம்ப அழுந்துட்டு ஐ மீன் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருப்பாரு, அழுந்துட்டு இருப்பாரு. ஐயோ, என்னுடைய அண்ணாக்கள், என்னுடைய பெரியப்பா பசங்க எல்லாருமே இந்த யுத்தத்துல, என்னுடைய சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் இந்த யுத்தத்துல நான் இழக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனர் சொல்லுவார் இல்லையா? அப்போதானே இந்த பகவத்கீதை சொல்லுவாரு. சோ அதனால இறப்பு பிறப்பு அப்படின்றது இந்த பௌதிக உடலுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே ஸ்டார்டிங்லயே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இவ்வளோ நாள் நம்ம வாழணும், இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த பூலோகத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் என்னுடைய வேலை இங்க முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு தான் இந்த பூலோகத்துக்கு வருவோம். ஸோ இது எல்லாமே நாம டிசைட் பண்ணி இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கிறோம் மாஸ்டர்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே எல்லாமே நாம டிசைன் பண்ணி இங்க நடந்திருக்கிறது அப்படின்ட்டு நாம அந்த ஒரு பாயிண்ட் நினைச்சுக்கணும். வேற அவங்கள ஈஸியா நம்ம பிளேம் பண்ணிடுவோம் மாஸ்டர்ஸ். பட் நோ, எந்த ஒரு காரணம் இருந்தாலுமே, எந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்தாலுமே எல்லாத்துக்குமே காரணம் நாம தான். அது நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரையும் பிளேம் பண்ண வாய்ப்பு இருக்காது இல்லையா? சோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு அப்படின்றது சகஜம். அதுக்காக துக்கப்படக்கூடாது. அட்டாச்மெண்ட் மெயினா இருக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட் இல்லைன்னா நமக்கு துக்கம் அப்படின்றது இருக்காது மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமஹ குரோதாத் பிஜாயத்தே. இப்ப வந்து எல்லாருமே நம்ம வந்து விஷயங்கள் பண்ணுவோம். ஐ மீன் கர்மங்கள் செய்வோம் இல்லையா? இப்போ கர்மங்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கு, அதனுடைய விளைவு இல்லை அப்படின்ட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன். அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது எதிர்பார்க்க கூடாது அப்படின்ட்டு. இப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம முன்னாடி, இல்லைன்னா நம்ம ஏதோ டிவியில ஆட் பாக்குறோமோ, மொபைல்ல ஏதோ ஒண்ணு பாக்குறோம், நமக்கு ஒரு புதுசா கார் தெரியுது, கார் அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்கட்டும், கார் பாக்குறோம், ஐயோ எனக்கும் இந்த மாதிரி கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை வரும்போது அந்த விஷயங்கள் பத்தியே நாம வந்து அதிகமா யோசிச்சுட்டே இருப்போம். எனக்கு கார் வேணும், கார் வேணும், எந்த மாதிரியான கார். ஏன்னா எப்போ நமக்கு அந்த தாட் வருதோ நம்ம அதை பத்தி விசாரிக்க ஐ மீன் என்கொயரி பண்ண நமக்கு ஒரு ஆர்வம் அப்படின்றது வரும் இல்லையா? எந்த மாதிரி கார், எந்த மாடல், அது எப்போ ரிலீஸ் ஆனது, அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க நமக்கு ஆர்வம் வரும். அந்த ஆர்வம், அந்த கவர்ச்சியின் மூலம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆசை. ஓகே, இது இந்த மாதிரி இருக்கு, எனக்கு இன்னும் அந்த ஆர்வம் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் அது மேல ஆசை வந்து தூண்டாகும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்குறோமோ இல்லையோ அது செகண்டரி. ஆனா எப்போ நம்ம வந்து அந்த ஆட் பார்த்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது மேல ஆர்வம் அப்படின்றது வரும். ஆர்வம்ல இருந்து ஆசை அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ். சப்போஸ் இப்ப ஆசை வந்துடுச்சு, நான் அது வாங்கணும். ஃபைனலா நம்மளால அது வாங்க முடியல, நம்மளால அது சாதிக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு டிப்ரெஷன், மறுபடியும் துக்கம் தான். எந்த இடத்துல போய் சுத்தி பார்த்தாலும் லாஸ்ட்ல துக்கம் அப்படின்றது தான் வரும் மாஸ்டர்ஸ். நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா கோபம் வரும், நமக்கு துக்கம் வரும், எல்லாமே நம்மளால தாங்கிக்க முடியாது இல்லையா? எதுக்கு? அது மேல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டோம். நான் அது வாங்கியே ஆகணும், அந்த கலரே எனக்கு வேணும். சப்போஸ் அந்த கலர் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேற ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப நமக்கு ஐயோ என்ன இது எனக்கு வரல அப்படின்ட்டு
கோபம் அப்படின்றது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தாட்ஸ் அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ். தாட்ஸ்ல இருந்து அதை பத்தி விசாரிக்க ஆர்வம் வரும். ஆர்வத்திலிருந்து ஆசைகள் உருவாகும். ஆசைகள் சப்போஸ் நிறைவேறிச்சு அப்படின்னா இட்ஸ் ஃபைன். நிறைவேறல, நம்மளால அது வந்து முடியல, எடுத்துக்க முடியல அப்படின்னா நமக்கு கோபம் அப்படின்றது வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த கோபம் காமாத் குரோதாபி ஜாயத்தே. ஏன்னா எப்போ உனக்கு அட்டாச்மெண்ட்னால இருக்கோ, ஆசை ஏற்படுதோ, அந்த ஆசையிலிருந்து, அதுதான் காமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நார்மலா ஏதாவது ஒரு விஷயம் மேல நமக்கு ஓவரா ஆசை, பேராசை அப்படின்னு சொல்லுவோம், அது மோகம் அப்படின்னு வருதோ, அந்த மோகத்திலிருந்து மீண்டு வர நம்மளால ரொம்ப நாள் ஆகும் மாஸ்டர்ஸ். இதுக்கு கண்டினியூஷனாவே அடுத்த ஸ்லோகம், குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிராம்ஷாத் புத்திநாஷம் புத்திநாஷாத் பிரணஷ்யதி. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்போம், ஆர்வம் வரும், அதுல இருந்து ஆசை காமம் வரும், அதுல இருந்து நமக்கு கோபம் வரும். அந்த கோவத்திலிருந்து நமக்கு என்ன ஆகும், குரோதாத் பவதி சம்மோகா, அந்த கோவத்தினால நமக்கு விபரீதமான மோகம் அப்படின்றது ஏற்படும். மோகம் அப்படின்னா என்ன, நார்மலா இது வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்றது ஆசை. அது விபரீதமான ஆசைய, பேராசைய நம்ம என்ன சொல்லுவோம், மோகம் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அது கிடைக்கலன்னா நிறைய பேரு துக்கத்துல போயிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கே அவங்க வந்து துக்கத்துல போயிடுவாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இது இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி சார் சொல்லுவாரு, பத்ரிஜி சார். சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹ. அந்த எப்போ உனக்கு அந்த மோகத்துல இருந்து விபரீதமான ஆசை வருதோ, எது நல்லது எது கெட்டது, அதுவா இதுவா அப்படின்ற குழப்பம் அப்படின்றது நமக்கு ஏற்படும் மாஸ்டர்ஸ். ஸ்மிருதி பிராம்ஷத் புத்தி நாஷு. எப்போ உனக்கு குழப்பம் ஏற்படுதோ அங்க புத்தி அப்படின்றது வேலை செய்யாது, புத்தி நாசம் ஆயிடும், உன் மனசுதான் அங்க வேலை செய்யும். புத்தி நாஷத் பிரணஷ்யதி. எப்போ உனக்கு புத்தி நாசம் ஆகுதோ அங்க உன்னுடைய லைஃபே அழிஞ்சிடும். சோ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கோவத்துல வந்து டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. கோவத்துல வந்து நம்ம நிறைய வாட்டி தப்பான டெசிஷன்ஸ் எடுத்துடுவோம் மாஸ்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கோவம் எதனால வந்திருக்கு, அது நமக்கு கோவம் வந்திருக்கிறது ஆப்டா ஓகேவா, ஃபர்ஸ்ட் அதை நம்ம செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் இருந்தா மட்டும்தான் வரும் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எந்த வேலை செஞ்சாலுமே, இப்போ அது கார் ஆட் பார்த்துருக்குறோம், நமக்கு அது தேவையா அப்படின்னா மட்டும்தான் அதனுடைய டீட்டெயில்ஸ், அதனுடைய அதுக்குள்ள போய் அதை பத்தி நம்ம விசாரிக்கணும். நமக்கு இப்ப அது தேவை இல்லையா, அது அவசியமே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும் மாஸ்டர்ஸ். சில பேரு நமக்கு அது வேணுமோ வேணாமோ நம்ம யாருக்குமே அவ்வளவா தெரியாது. ஆனா அதையே நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் பார்ப்போம், அதை பத்தியே நம்ம பேசுவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெகட்டிவ்ஸ் வந்து ஈஸியா நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். பாசிட்டிவ் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயத்த அவ்வளவு சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகாது இல்லையா. நமக்கு தெரியும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், ஏதோ ஏன்னா நம்ம இது வந்து நம்மளை பத்தி நான் குற்றம் சொல்லல, நம்மளுடைய லைஃப், இந்த மனித பிறவி அப்படின்றது நமக்கு நம்மளுடைய என்விரான்மெண்ட் அப்படி நமக்கு நடந்துச்சு இல்லையா. சோ அத மீண்டு அதுல இருந்து நம்ம வெளியே வர வந்து, ஏன்னா இப்ப நீட்டா பாருங்க, ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் உனக்கு ஆசை வரும், ஆசையிலிருந்து அந்த உனக்கு வரல அப்படின்னா மோகம் அப்படின்றது, கோபம் வருது, கோபம்ல இருந்து மோகம், மோகம் எப்போ வருது, மோகத்திலிருந்து உனக்கு புத்தி அப்படின்றது நாசமாகும், புத்தியிலிருந்து உன்னுடைய லைஃபே வீணாகும். எப்பவுமே நம்ம புத்தில இருந்து புத்தி வந்து சொல்லும் இது பண்ணாத இது பண்ணு அப்படின்ட்டு. ஆனா நம்ம எப்பவுமே மனசு பேச்சு கேட்போம் மாஸ்டர்ஸ். அத வந்து நாம எப்படி அந்த புத்தி மனசு அப்படின்றது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா ஓன்லி பை டூயிங் மெடிடேஷன். எப்போ நீ மைண்ட்ஃபுல்னஸா இருக்கிறியோ அப்போ உனக்கு துக்கம் அப்படின்றது வராது. ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்காது, அப்போ உனக்கு துக்கம் அப்படின்றது வருது. இதுக்கு அழகா வந்து
ஆதிசங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார் மாஸ்டர்ஸ். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చல சித்தம், நிశ్చல சித்தே ஜீவன் முக்திஹி. சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் அப்படின்னா சங்கத்வே உனக்குள் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, உனக்குள்ள நீ பயணி. ஜர்னி ஸ்டார்ட்ஸ் வித்தின். எப்போ உன்னுடைய ஜர்னி வித்தின்க்கு உள்ள ஸ்டார்ட் ஆகுதோ சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், அப்போ உனக்கு இந்த வெளி உலகத்திலிருந்து அட்டாச்மெண்ட் போயிடும், அட்டாச்மெண்ட் இருக்காது. இப்போ நம்ம வெளி உலகத்துல உடைய ஒரு பொருள் மேலேயோ, நம்ம ஹஸ்பண்ட் மேலேயோ, ஒய்ஃப் மேலேயோ, எல்லார் மேலேயும் நம்ம எப்போ நமக்கு அவங்க மேல கான்சென்ட்ரேட் போகுதோ அப்ப நமக்கு என்ன ஆகும், அட்டாச்மெண்ட் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். யூஸ் பண்ண பண்ண இப்போ ஒரு போனே இருக்கு, ஒரு 3 வருஷமா 4 வருஷமா யூஸ் பண்ணுவோம், அது ரிப்பேரி ஆயிடுச்சோ இல்லைன்னா அது வேலை செய்யாது. நிறைய பேருக்கு ஐயோ என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச போனு, என்னால இது மிஸ் பண்ண முடியல, அந்த ஒரு சின்ன போனுக்கே நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம் இல்லையா? ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகட்டும், எனக்கு இங்க ரொம்ப நல்லா செட்டில் ஆயிட்டேன் நானு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க இருந்து போறதுக்கு. ஏன்னா நம்ம அங்க ஃபுல்லா அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டோம்னா அங்கிருந்து நம்ம நெக்ஸ்ட் வேற இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும், துக்கமா இருக்கும். சோ அட்டாச்மெண்ட் இருக்கணும். எப்படி அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, தாமரை இலை மேல எப்படி அந்த தண்ணி பொட்டி இருக்கோ, தாமரை இலை பார்த்திருப்பீங்க இல்லையா, அது மேல தண்ணி இருக்கும், ஆனா ஒரு செகண்ட் இப்படி உதிர்னாவே அது ஃபுல் பிளெயின், அங்க தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்காது. அட்டாச்மெண்ட் இருக்கணும், இருக்காம இருக்கணும், ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. எப்படி அந்த தாமரை பூ அந்த இலை நீர் அது மேல இருக்கும், ஆனா அதோட அட்டாச் ஆகி அதோட ஒட்டி இருக்காது தண்ணி இல்லையா? அந்த மாதிரி நாமளும் இருக்கணும் எல்லாரோடையும், எல்லா பொருட்கள் மேலேயும். இப்போ வெளி உலகத்துல இந்த நம்ம எப்போ வெளி உலகத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுமோ, எப்போ அந்த பொருள் மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதனுடைய அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடும். அதே சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், உள்ள நீ கான்சென்ட்ரேட் பண்றியோ, உள்ள நீ இன்னர் ஜர்னி பண்றியோ, அப்போ உனக்கு அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்காது. நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், எப்போ உனக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்காதோ நிர்மோகத்துவம், உனக்கு ஆசை அப்படின்றது, மோகம் அப்படின்றது இருக்காது. இப்போ இந்த போன் மேல ஓகே, எனக்கு இது தேவை, இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது ரிப்பேர் வந்துருச்சா, ஓகே, இது நம்ம எடுத்துட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கோ இப்போ நமக்கு தேவையானது அது வாங்கிக்கணும். அப்போ என்ன ஆகும், அது மேல ஆசை அப்படின்றது இருக்காது இல்லையா? எப்போ நீ அட்டாச்மெண்ட்ஸ் வைக்கிறியோ அது மேல ஆசை, மோகமே ஆயிடும் நமக்கு. எப்போ உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்காதோ நிர்மோகத்வே நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், எப்போ உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்காதோ அது மேல ஆசையும் இருக்காது. நிர்மோகத்வே நிశ్చல சித்தம், எப்போ உனக்கு அது மேல ஆசை இருக்காதோ, மோகம் இருக்காதோ, அப்போ உனக்கு தாட்ஸ் இருக்காது, எந்த ஒரு யோசனையும் இருக்காது, நியூட்ரலா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த பத்தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேசினா மட்டும்தான் அது நம்ம என்ன சொல்றது, பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்லயே போயிட்டு இருக்கும், நெகட்டிவ்னா இன்னும் நெகட்டிவ் போயிட்டே இருக்கும். எப்போ நீ சமம் அப்படின்னா நியூட்ரல்ல இருப்பியோ, எப்போ நியூட்ரல்ல இருக்க முடியும், அது மேல நீ அட்டாச்மெண்டே இல்லாம, அது மேல நீ ஆசையே இல்லாம இருக்கும்போது உனக்கு நியூட்ரலா இருக்கும். இப்போ நமக்கு யாரோ ஒரு பர்சன், நம்ம தூர ரிலேட்டிவே வச்சுப்போம், அவங்க நம்ம ஃபங்க்ஷன்ல பார்ப்போம், அப்புறம் அவங்க அடுத்த ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி டைம்ல பேசுவோம், அந்த மாதிரி ரிலேட்டிவ் வச்சுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல ஏதாவது நமக்கு தாட்ஸ் வருமா, வராது. ஏன்னா அவங்க பத்தி அவ்வளவா நமக்கு தெரியாது. எப்போ நீ வேற அவங்க லைஃப்குள்ள உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கியோ, அவங்க லைஃப்லோடைய டீட்டெயில்ஸ் நீ எடுக்கிறியோ, இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஆர்வம் வரும். நீ ஃபுல்லா அட்டாச்மெண்ட் ஆயிடுவ. அவங்க உன்னை தள்ளி வைக்கும்போது உனக்கு துக்கம் அப்படின்றது வரும். நீ ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய பசங்களா இருக்கட்டும், ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை விட்டு போகும்போது
ரொம்ப துக்கப்படுவோம். எப்போ உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்காதுன்னா, எப்போ நீ உள்ளுக்குள்ள ஜர்னி பண்றியோ, உன்னை நீ தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்றியோ, உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. அட்டாச்மெண்ட் இல்லைன்னா ஆசையும் இருக்காது. எப்போ உனக்கு அது ரெண்டும் இல்லாம இருக்குதோ, நிர்மோகத்துவே நிಶ್ಚಲ சித்தம், எந்த ஒரு ஆசை தாட்ஸும் இல்லாம நியூட்ரல் ஸ்டேஜ்ல நம்ம இருப்போம் மாஸ்டர்ஸ். அவங்கள பத்தி நமக்கு எந்த ஒரு யோசனையும் வராது. பாசிட்டிவும் வராது, நெகட்டிவும் வராது, இல்லையா? நோ தாட்ஸ். நிச்சல சித்தே ஜீவன் முக்தி. எப்போ நீ நியூட்ரலா இருக்கிறியோ, அப்போ இந்த ஜீவன், நம்ம எந்த மனித பிறவி உனக்கு முக்தி அடையும். சோ நம்ம வெளி உலகத்தில் மேல கான்சென்ட்ரேட் பண்ணா நமக்கு துக்கம், மோகத்துல, கோவத்துல எல்லாமே பாருங்க நெகட்டிவ் நெகட்டிவ் தான் நமக்கு போகும். கான்சென்ட்ரேட்னா அதன் மேல ஃபுல்லா அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, மேலோட்டமா இருக்கணும். அதே நீ உள்ளுக்குள்ள நீ அட்டாச் இன்னர் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா உனக்கு முக்தி அப்படின்றது கிடைக்கும். இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலுமே நம்ம லைஃப்ல யாருடைய லைஃப்லயும் நுழைய மாட்டோம். அவங்க மேல பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் நம்ம பேச மாட்டோம். அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு போகட்டும். இப்போ சப்போஸ் வேற ஒருத்தர் அவங்க தீங்கே செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் அவங்களுடைய கர்மா அவங்கவுங்களுது அப்படின்ட்டு. அதை எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வாயில இருந்து நெகட்டிவ் வார்த்தைகள் வருது. அவங்க பாரு, இவங்க பாரு, நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லுவோமா, ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி நெகட்டிவே சொல்லிட்டே இருந்தோம்னா இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இவனுக்கு இந்த மாதிரி விஷயம்தான் தேவை போல அப்படின்ட்டு மறுபடியும் அந்த மாதிரி சிச்சுவேஷனே நமக்கு கிரியேட் பண்ணும் மாஸ்டர்ஸ். நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு துக்கத்திலயோ நீங்க துக்கத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்டும் நீங்க துக்கப்படுற சிச்சுவேஷனே வரும். அதே நீங்க 2 நாள் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, லைஃப் ரொம்ப ஏதாவது இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரை எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கு. வெதர் இட் இஸ் எ பிளஸ் ஆர் மைனஸ், இல்லையா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓன்லி பாசிட்டிவ் நமக்கு எந்த இடத்துல நடந்திருக்கு, நமக்கு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எந்த இடத்துல நடந்திருக்கு, அந்த விஷயத்த நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நெக்ஸ்ட் நமக்கு அந்த சந்தோஷமான விஷயங்களே நமக்கு நடக்கும் மாஸ்டர்ஸ். ஏன்னா எத்பவம் தத்பவதி, இல்லையா? நம்ம உள்ள என்ன நினைக்கிறோமோ வெளியிலயும் அதேதான் நடக்கும் மாஸ்டர்ஸ். அவன் பாரு, அவனுக்கு எவ்வளவு அழகா இருக்கு லைஃப், அவனுடைய லைஃப் ஸ்டைல் யாருக்கு தெரியும்? அவனுடைய லைஃப் ஸ்டைல் நமக்கு தெரியாது. நாம என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறோம், நம்ம என்ன மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாமே ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கோமோ, இல்லைன்னா ஏதோ தானா ஏதோ பண்ணணுமே அப்படின்ட்டு பண்றோமா? எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலுமே ஹாப்பியோட நம்ம பண்ணோம், ரொம்ப சந்தோஷமோட பண்ணோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷமான சிச்சுவேஷன்ஸே நமக்கு வரும் மாஸ்டர்ஸ். ஸோ எல்லாரும் இன்னர் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னர் ஜர்னி இஸ் நத்திங் பட் மெடிடேஷன். மைண்ட்ஃபுல்னஸோட இருந்தோம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்காது, நமக்கு முக்தி ஈஸியா அடையும். ஸோ முக்தி அப்படின்னா அதுதான் லாஸ்ட் பரமாத்மா நிலை. அது பாருங்க, நம்ம இன்னும் எவ்வளோ சாதிக்கணும், இன்னும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. ஏன்னா இந்த தியானம் அப்படின்றது நம்ம லைஃபுக்கு வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். இன்னும் எத்தனையோ பேர் தியானம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் தியானம் பண்ண மாட்டாங்க. சோ அவங்கள விட நம்ம கிரேட், இல்லையா? இந்த தியானம் ஒரு உன்னதமான ஒரு ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது கண்டினியூ பண்ணிட்டு நம்மளுடைய லைஃப் லீட் பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.